நீங்க எப்படி சொல்றீங்க? காங்கிரஸ் அம்பேத்கரை மதிக்கிறோம்னு சொல்லிக்கிட்டாலும் கூட காங்கிரஸ் சார்பா பாரத ரத்ன விருதுகள் இல்ல அவருக்கான சிறப்பு அந்தஸ்து அம்பேத்கருக்கு எதுவும் செய்யல, அதை நாங்க தான் செஞ்சோம் அப்படின்னு பிஜேபி சொல்றாங்க. இது ஒரு வகையில உண்மையா இருக்கா? அது ஒரு உண்மையான விஷயம் தான். காங்கிரஸ் எதுவும் செய்யலங்கிறத நாம ஒத்துக்கிறோம். இன்னொன்னு, காங்கிரஸ் எதுவும் செய்யல, சரி, பாஜக என்ன செய்தது அப்படிங்கிறதும் ஒண்ணு இருக்கு. அதான் நாங்கள் அம்பேத்கர் லண்டன்ல இருந்த வீட்டை வாங்கினோம், அம்பேத்கருக்கு நாங்க சிலைகள் அமைக்கிறோம், அம்பேத்கர் தோட்டத்துக்கு பேர்கள் வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி பல்வேறு விதங்கள் சொல்றோம். வீடு வாங்குவாங்க, தோட்டத்துக்கு பேர் வைப்பாங்க, செலவு வைப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் அம்பேத்கர் எது இந்த நாட்டில் வளர வேண்டும் நினைச்சாங்களோ அந்த சமூக நீதிக்கு எதிராக என்னையெல்லாம் செய்யணுமோ அதையும் செய்வாங்க. நீங்க பாரதிய ஜனதா கட்சி அன்னைக்கு அத்வானி தலைமையில ஒரு பெரிய ரத யாத்திரை போனாங்க. ஏன் ரத யாத்திரை போனாங்க? இன்னைக்கு அமித்ஷா சொல்றார், நாங்க ஆதரிச்ச கூட்டணி தான் உங்களுக்கு அம்பேத்கருக்கு பாரத ரத்னா கொடுத்தது. பாஜக ஆதரித்த கூட்டணி கட்சி விபி சிங் அவர்கள், பிரதமர் விபி சிங் என்கிற சமூக நீதி காவலர், அவர் ஆட்சி பொறுப்புல இருந்து டாக்டர் அம்பேத்கருடைய நூற்றாண்டு வந்ததுனால பாரத ரத்னா விருது கொடுத்தார். சரி, அதை விட இன்னொன்னு செய்தார். இந்த அம்பேத்கர் காங்கிரஸ் தான் பதவியை விலக வச்சாங்கன்னு சொல்றாருல்ல அமித்ஷா, அவர் பதவி விலகிறேன்னு சொன்னதுல முக்கியமான இன்னொரு காரணம் இருக்கு. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குகின்ற மசோதாவின் மீது நடவடிக்கை எடுத்து ஒரு குழுவை அமைக்க வேண்டும் என்கிற அம்பேத்கருடைய கோரிக்கை. சரி, காக்கா கலேக்கர் தலைமையில ஒரு குழு போட்டாங்களா? அந்த குழு செயல்படாமலே போனதா? அதன் பிறகு டிபி மண்டல் அவர்கள் தலைமையில ஒரு குழு போடப்பட்டதா? அந்த மண்டல் அவர்களுடைய குழு பரிந்துரையை நிறைவேற்ற வேண்டும் என்பது அம்பேத்கருடைய கனவா இல்லையா? ஆமா. அதை நிறைவேற்றியவர் விபி சிங் அவர்கள். அதை யாரை வச்சு நிறைவேற்ற வச்சார்? ஒரு பட்டியல் வகுப்பை சேர்ந்த ராம்விலாஸ் பாஸ்வான் என்பவர் வச்சு அந்த சட்டத்தை நிறைவேற்ற வைத்தார். அப்பொழுது என்ன தெரியுமா சொன்னார் விபி சிங் அவர்கள்? நான் இந்த மசோதாவை டாக்டர் அம்பேத்கருக்கு அர்ப்பணிக்கிறேன். பிஜேபியில் இருந்து அம்பேத்கருக்கு நாங்கள் இந்த மசோதாவை, பிஜேபியில இருந்து இல்ல, பிஜேபி ஆதரவில், சரி சரி, பிஜேபியினுடைய கூட்டணி ஆதரவில் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிற விபி சிங் அவர்கள், நாங்கள் இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான மண்டல் கமிஷன் அறிக்கை 27% இடஒதுக்கீட்டை அம்பேத்கருக்கு அர்ப்பணிக்கிறோம்னு சொன்னார். சரி, அதுக்காகவே அவர் பதவியை ராஜினாமா செய்ய வச்சது, அவர் ஆட்சியை கவனிச்சது தாங்க பாஜக. அப்ப அந்த